Hi friends, வணக்கம். Welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிம்பிளா ஒரு one pot rice பார்க்க போறோம். பீஸ் புலாவ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. Within 15 minutesக்குள்ள இது வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா டேஸ்டியா பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இடையில சொல்ல டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல குக்கரில் வந்து ஒரு நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானது அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் வந்து 2 கீறி சேர்த்துக்கலாம். இதோடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து கழுவி ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா அந்த அரிசியெலாம் வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மட்டும் கிளறி மட்டும் விடுங்க. இதோடவே வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து இங்கே தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா ரிச் டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் நம்ம விட்டு எடுத்தோம்னா நம்மளோட பீஸ் புலாவ் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க. ஊற வைக்கிற டைம் போக நம்ம 15 மினிட்ஸில் இந்த ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பெருசாக நம்ம வந்து சைட் டிஷ்லாம் பண்ணணும் கிடையாதுங்க. நார்மலாக நம்ம வெஜிடபிள் குருமா வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம சேனல்லே வந்து சிம்பிளாக மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். அது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இல்லை கோவக்காய் கிரேவி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான 1 pot ரெசிபி பீஸ் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெசிபி இது. நீங்களும் இந்த மாதிரி இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.